எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவதாசன் பேசுகிறேன். குளம் குட்டெல்லாம் வறண்டு போச்சு. கொல்லெல்லாம் சரியாக மழை இல்லை, அதனால் எல்லாம் காஞ்சி போய் கிடக்குது. முழுக்க மழை நல்லா பெஞ்சுன்னா இந்த வாரம் இதாயிரும். எங்கள் அம்மா வனதுர்க்கம்மனுக்கு விளக்கு போட வந்தேன், சாமி கும்பிட்டேன். வேப்பமரத்தடியில் இருக்கிறாங்க, அதுக்கு ஒரு கொட்டா, நல்ல கொட்டா ஒன்று போடணுன்னு பார்க்குறேன். கண்டிப்பாக அதுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும். எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, இன்றைக்கி எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஆடி வெள்ளி, அம்மா வனதுர்க்கம்மன், வேப்பமரம் நெல், இது தான் அம்மா நான் சாமி கும்பிட்ற இடம். இது என்னோடய கொல்லை. அதனால் இன்றைக்கி ஒரு பதிவு இதை பார்த்தேன்னா, இப்படி நம்ம தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சரியான ஒரு நீர்நிலைகளும் நிறையா பிரச்சனைகள் இருக்கும்போது நான் ஒன்று கேட்குறேன். தயவுசெய்து யாரும் கோச்சிக்காதீங்க. இருந்தாலும் தமிழராக இருந்தால் இதில் நம்ம ஒன்றுபடுவோம், வென்று காட்டுவோம். இதில் ஒன்றுபட்டு வென்று காட்டுவோம். தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு எங்கள் அண்ணன் வந்துட்டார், விஜய் அண்ணன் வந்துட்டாருன்னு சொல்லி ஆளுக்கு போட்டி போட்டுட்டு யார் யாரோ கட்சி ஆரம்பிக்கிறது, யார் யாரோ உடனே நம்மளும் ஆரம்பித்து எல்லாம் வந்தோன்னா, வட தமிழ்நாட்டில் ஒரு கூட்டம் ஒன்று இருக்குது. அந்த கூட்டம் வன்னியர்கள்னு ஒரு அடையாளத்தோடு இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் எத்தனாயிரம் பேருங்க கட்சி ஆரம்பிச்சினாலும் சரி, இனிமேல் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் இங்கே எல்லோரும் கால் ஊனிட முடியாது. நான் அந்த அளவுக்கு முட்டா பசங்களாக இந்த தமிழர்கள், இந்த பறையர் குடியும், இந்த வன்னியர் சமூகமும், முதலியார் சமூகம், பிள்ளைமார் சமூகம், நாடார் சமூகம், தேவர் சமூகம் எல்லாமே நாங்கன்னா அவ்வளோ கேன போயிடலாம். நாங்கள் இத்தனை சமூகத்தில் எங்களுக்கு ஜாதி, இது ஜாதி கிடையாது, எங்களோட குலம். இந்த குளத்தில் ஆனால் நாங்கள் மொத்த பேரும் ஒரே குலமாக இருந்தாலும் நாங்கள் மொத்த பேரும் தமிழ் அப்படிங்கும்போது எங்கள் ஐயா முருகருக்கு ஒன்றுனா எல்லாம் நாங்கள் ஒன்றா சேருவோம். எங்களோட குலதெய்வம் எல்லாருக்குமே முருகர் தான். இன்றைக்கி தேவேந்திர குலமும் தேவர் குலமும் அங்கே சண்டை போட்டுக்கிட்டாலும் சரி, 1000 இருந்தாலும் சரி, அங்கே தமிழன் அப்படிங்கும்போது எங்களோட எல்லாரோட இதுவும் துடிக்கும். ஆனால் அதை ஏமாற்றி இவ்வளோ நாள் வாழ்ந்தவர்கள் இருந்துக்கலாம். ஆனால் இனிமேல் உள்ள பசங்க நாங்கள் விட மாட்டோம். இனிமேல் எங்களை எங்களுக்குள்ள குல வேறுபாடுகள் இருந்தாலும் எங்களோட ஒரே இனம் தமிழினம். இந்த தமிழ் மரபு, இந்த தமிழோட நாட்டை இனி எவனும் தமிழர் சார்ந்து அல்லாதவரை நாங்கள் விட மாட்டோம். கண்டிப்பாக அதுக்கான இதை இங்கே கோடியாக கொள்ளை அடித்தவனை எல்லாமே இந்த நாட்டில் அவன் அடித்த பணத்தெல்லாம் கொள்ளையை அடித்தது, சொந்த வீடு எல்லாமே விட்டுட்டு ஓடுற அளவுக்கு ஒரு நாளைக்கு வரப்போகுது. இனிமேல் எல்லாமே வரப்போகிறோம், கண்டிப்பாக வரும். அதனால் இனிமேல் எவனும் இங்கே ஆளெல்லாம் நம்ம எல்லோரும் மாலை தூவி வரவேற்பு வச்சு நம்மளை பெரிய லெவலில் கொண்டு போங்க, நம்ம போய் கையை காமிச்சாவே அசைச்சா வந்துடும். அந்த மாதிரி ஒரு எண்ணத்தெல்லாம் தயவுசெய்து வீட்டுக்கு மூட்டை கட்டி வீட்டிலே வச்சுட்டு போயிடுங்க. அப்படி இருந்தாலும் நம்ம பசங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். அவன்கிட்ட செலவு எவ்வளோ செலவு பண்ணுறானோ செலவு பண்ணிட்டோம். நல்லா செலவு, சும்மாலாம் போகாதீங்க. எவ்வளோ காசு உங்களால் அங்கே சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிக்க வழியை பாருங்கள். நீங்கள் உங்கள் சொந்த காசை போட்டு இவனுக்கு இனிமேல் கொடியேற்றுறது, மேடை கட்டுறது, ஸ்டேஜ் பண்ணுறது, இதெல்லாம் எதுவுமே வேணாம், பண்ணாதீங்க. அவனை சம்பாதிச்சிருக்காங்க, கோடியாக சம்பாதிச்சிருக்காங்கள. அதில் இன்னொன்று நான் கேட்குறேன், தனுஷுக்கிட்டையும் அவர்கள்ட்டையும் நான் கேட்குறேன், இன்றைக்கி ரஜினிகாந்த் அவர்கிட்டையும் கேட்குறேன். இந்த மேகத்தை நீங்கள் கட்சி ஆரம்பிக்கிறீங்க, உங்களுக்கு பயங்கர பழைய வெறி இருக்குது. இவ்வளோ தூரம் இந்த தமிழ்நாட்டு மக்களை எதுவுமே செய்யலை, அது அடுத்த விஷயம். இப்போ நீங்கள் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கள, நீ சரியான ஆம்பளையாக இருந்தால், உண்மையிலே நான் ரஜினிகாந்த் அவர்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் உண்மையிலே சோத்தில் உப்பு போட்டு சாப்பிட்ற மாரி இருந்தால், இந்த தமிழ் மண்ணை நீங்கள் நேசித்தா, நான் தவறாக சொல்லலை, இந்த தமிழ் மண்ணை நேசித்து எங்களை ஏமாற்றாமல் இருந்து, இந்த உண்மையிலே நீங்கள் உண்மையான இது இருந்தால், இந்த மேகதாதுக்கு தண்ணியை நீங்கள் தடை பண்ணால் நான் களத்தில் நிற்பேன்டா அப்படின்னு சொல்லி இந்த தண்ணியை வாங்கிட்டு கொடுங்க. அப்போ உண்மையிலே நீங்கள் ஒரு உண்மையான விசுவாசி, நீங்கள் உண்மையான அந்த தமிழ் மண்ணுக்கு உண்மையான ஒரு விசுவாசி அப்படின்னு சொல்லி நாங்கள் உங்களை ஒரு நம்புகிறோம். அதுக்கப்புறமேலுக்கு எதாக இருந்தாலும் பேசிக்கும்.
முதல்ல அதுக்கு குரல் கொடுங்க பாருங்கள். ஏன்னா இங்கே கர்நாடகாக்காரன் வந்து அவ்வளோ சவால் விடுறான். இன்னொரு விஷயம், தமிழர்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். கர்நாடகாரங்க ஏன் அவ்வளோ தூரம் தண்ணி தர மாட்டேங்கிறான்னா, அவனுக்கு இந்த நேரத்தில் அவங்க வந்து சம்பாதிக்கிறதுக்கு கூடிய ஒரு சூழல். அவங்களுக்கு வந்து இத்தனை டிஎம்சி தண்ணி வந்து அவன் உழைக்கிறாங்க, வயல்வெளியில் வந்து உழைக்கிறான், ஏற்றுமதி பண்ணுறான். அரிசியில் வந்து பல ஆயிரம் ஏக்கர் விவசாயம் பண்ணி அவன் உழைச்சி சம்பாதிக்கிறானுங்க, ஏற்றுமதி பண்ணுறானுங்க பயங்கரமாக. ஆனால் இங்கே தமிழர்கள் அப்படி கிடையாது, உழைக்கிறதே கிடையாது. எங்கே போய் எவனும் கொடி பிடிக்கலாம், எங்கே எவன் பின்னாடி சுற்றலாம், ஊருக்கு ஒருத்தன் எவன் எப்போ கட்சி ஆரம்பிப்பான், அதில் போய் நம்ம எப்படி ஒன்றிய செயலாளர் ஆகலாம், கிளை செயலாளர் ஆகலாம், அதுலேருந்து காசு வருமா, வெள்ளை வெட்டி சட்டை கட்டிக்கிட்டு அவனுக்கு போய் கோஷம் போட்டுக்கிட்டு நானும் பாரு தலைவர் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியே உங்களை உருவாக்கி கீழ்த்தரமாக ஆகிட்டீங்க. அதனால் இனிமேலாம் உழைக்கணும். நம்மளோட மண்ணை நம்ம வளம் பெறணும். நம்ம மண்ணை நம்ம அடுத்த சந்ததியில் வந்து ஆளணும் அப்படின்னா நம்ம உழைச்சி நம்ம மண்ணை பாதுகாக்கணும். அதுக்காக கண்டிப்பாக எல்லோரும் ஓரணியில் நிற்போம். இந்த மேகதாது அணை என்பது மட்டும் சாதாரண இது இல்லை, இதுதான் நம்மளோட மிகப்பெரிய கேள்வி. அடுத்தது தெலுங்கானா பிரச்சனை. தெலுங்கர்களோட பிரச்சனை பெரிய பிரச்சனை இருக்குது. இங்கே கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடி நிலங்களை வந்து நம்ம ஆந்திராக்காரங்க வந்து நம்மளை ஏமாற்றி நிலம் சம்பாரிச்சிருக்கிறோம். அந்த நிலங்களெல்லாம் பிடுங்கி தமிழர்களுக்கு வந்து அது கிடைக்கணும். இந்தமாரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் கண்டிப்பாக ஒன்றுபடுவோம், வென்று காட்டுவோம். ஜோசப் விஜய் அண்ணனுக்கு நம்ம உறுதுணையாக இருப்போம். தமிழக வெற்றி கழகம் வெற்றி வாகை சூடுவோம். நன்றி, வணக்கம்.